மேஷ ராசிக்காரங்க 2026 சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உறவுகள் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு விஷயத்தை இப்படியும் எடுத்துக்கலாம், இவங்க கிட்ட உறவுகளும் கவனமாக இருக்கணும். ரெண்டு சைடுமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா, மேஷ ராசிக்காரங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன இயல்பாகவே ஒரு விதமான கோபம் இருக்கும். அந்த கோபத்தை யார் மேலே எப்படி காட்டுறது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உறவுகள் எப்போயுமே ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி தான். அதை ஹேண்டில் பண்ணுறப்போ ஒரு தடவை விட்டாச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா சுக்கு சுக்காக நொறுங்கிடும். அப்போ அந்த கண்ணாடி பாத்திரத்தை எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த மேசராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த 2.5 வருஷத்தில் கற்றுப்பாங்க. ஏன்னா சனீஸ்வர பகவான் டீச் பண்ணிடுவார். அப்படி இருக்கிறப்ப நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் யார், அவங்களுடைய உண்மையான நிலை என்ன, யார் நமக்கு உண்மையாலே நல்லது நினைக்கிறா, யாரெல்லாம் நமக்கு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா அப்படின்னு ஸ்பஷ்டமாக காட்டக்கூடிய அமைப்பு தான் இந்த 7.5 சனி. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த சனீஸ்வர பகவான் இவர் உள்ளே வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் உறவுகள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் எதுனா பண பரிவர்த்தனை. யாரை நம்பியும் ரொம்ப நெருங்கிய சொந்தமாக இருக்கட்டும், இரத்த சொந்தமாக கூட இருக்கட்டும், பணம் அதிகமாக கொடுக்காதீங்க. ஒரு 10,000 கேட்குறாங்கனாலும் என்னால் 1000 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிடுங்க. அந்த பணத்தை எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா மேசராசிக்காரங்க ஏற்கனவே கொடுத்து நிறைய ஏமாந்துருப்பீங்க. திருப்பியும் கொடுத்து ஏமாற வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஏற்கனவே விரைஸ்தானத்தில் இருக்கிறனால பணம் சார்ந்த விஷயங்களில் உறவுகள் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். விட்டு கொடுக்கும் உறவுகள் என்றும் கெட்டு போவதில்லை, கெட்டுப்போன உறவுகள் என்றும் விட்டு கொடுப்பதில்லை. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இந்த 7:30 உறவுகள் கிட்ட ரொம்ப கவனமாகவும் அதே நேரத்தில் சுமூகமான உறவையும் கொண்டு போகக்கூடிய அமைப்பாக மேஷராசிக்கு இருக்கும். குறிப்பாக தந்தை வர்க்கம் சார்ந்திருக்கக்கூடிய உறவுகள் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு.